ஹாய், இன்றைக்கி நாம் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். அதை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சைஸ் பெரிய வெங்காயம்னா ஒரு 3 போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் நான் வெட்டி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கிறேன். அப்புறமா வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுற வேணாம். அந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக மட்டும் அரைக்கிறதுக்கு நீங்கள் அது போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீட்ரூட் இனிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நாம் கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நாம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போது மீதி இருக்க அந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விடணும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக மட்டும். ஏன்னா நம்ம பீட்ரூட் போடும்போது அதோடு சேர்த்து வேற வதங்கணும். அதனால் நம்ம கொஞ்சமாக மட்டும் அதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஓகே, இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி வேகணும். அதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை கிண்டி விட்டுட்டு அதை மூடி வச்சு வேக வைக்கணும். அப்பப்போ அதை திறந்து பார்த்து நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிடாமல். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ அதை தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க. செகண்ட் டைம் இது பண்ணும்போது ஊற்ற வேணாம், தெளித்து மட்டும் விடுங்க. இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை போட்டுடலாம். அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். நீங்கள் இந்த கூட்டுக்கு சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்து இந்த கூட்டை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலை நீங்கள் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.